பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை பற்றி, ஆவியானவருடைய அடையாளங்களை பற்றி இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது யோவான் 14:16 14ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நமக்கு நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. அவர் வேறொரு தேற்றவாளன் அப்படின்னு சொல்லி, உங்களை தேற்றுகிறவராக இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி, பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு வருகிற ஆவியானவர். அப்படி ஆதி முதல் கொண்டே, ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த முதல் கொண்டே ஆவியானவர் இருக்கிறாரு. திருத்துவத்தில் ஒருவராயிருக்கிறார். அந்த மூணாவது நபராக வெளிப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் 7 விதமான அடையாளங்களால் நமக்கு மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. முதல் அடையாளம் புறாவின் அடையாளம். அதாவது மத்தேயு 3:16 தேவ ஆவி புறாவை போல இறங்கினார். அந்த புறாவை தான் அடையாளம் காட்டினாங்கன்னு சொல்லி, புறான்னு சொல்லும்போது மத்தேயு 10:14 ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க, புறாவை போல கபடம் இல்லாதவங்களாக நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஏசப்பா சொல்லியிருக்கிற அடையாளம் தான் புறாவை போல. அதை புறா ஒரு கபடம் இல்லாதது. அதே போல் நாமளும் கபடற்றவங்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அடுத்ததாக 2வது அடையாளம் எண்ணெய். அதை சங்கீதம் 23:5 படி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது. பிரசங்கி 9:8 தலையில் எண்ணெய் குறையாது இருப்பதாக, தலையில் எண்ணெய் குறையாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அபிஷேகம் குறையக்கூடாது. ஏசாயா 1:6 எண்ணெயின் உபயோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காயங்களை கட்டுகிறதே, ஆற்றப்படுது, மனதோட காயத்தை ஆற்றுறதே, மனதின் ஆழத்தில் இருக்கிற காயம் வேதனைகள், மற்றவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் நாம் ஆற்றணும். பரிசுத்த ஆவியான முகேந்திரம் தான் அது செய்ய முடியும். அந்த எண்ணெயின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தேனாக்கா இதெல்லாம் நம்ம செய்யலாம். மற்றவங்களை ஆற்றலாம், தேற்றலாம், அவரை அரவணைக்கலாம், அவங்க காயங்களை கட்டலாம். இதெல்லாம் நாம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் செய்கிறவர் தான். அதனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நம்மளே கொண்டு அது செய்ய வைப்பாங்க. அடுத்ததாக 3ஆவதாக சொல்லப்படுகிற அடையாளம் அக்கினி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட்டது, இறங்கி வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது, எரேமியா 5:14 கூட அப்படிதான். அக்கினி, அவரோட வார்த்தை அக்கினியாக வந்தது. அதாவது அந்த வார்த்தையில் ஒரு அபிஷேகம், வார்த்தை கேட்கும் போதே ஒரு விடுதலை, ஒரு ஜெயம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு வெற்றியுள்ள நம்ம ஹிருதயமே ஒரு சமாதானத்தால் நிரப்பும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். வார்த்தை அக்கினியாக மாற்றும். அதாவது பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும்போது, அப்போஸ்தலர் 10:38 இதுதான் சொல்லப்படுது. ஏசப்பா வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவரை பரிசுத்த ஆவினாலும் அவரை கர்த்தர் நிரப்புனாங்க. அவர் பிசாசின் பிடிந்திருக்கிறவர்களை சகல நோய்களை குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிஞ்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். அவர் வல்லமையினால் அபிஷேகத்தினால் பரிசுத்த ஆவினால் நிறைஞ்சவராக சுற்றி திரிஞ்சாங்க. அதனால் அவருக்கு அந்த கிருபை கிடைச்சி. அதே மாதிரி நமக்கும் பரிசுத்த அக்கினியின் அபிஷேகத்தை அவர் நமக்கு கொடுப்பார். அதுவும் இல்லாமல் அக்கினியின் அபிஷேகம் சாத்தானே துரத்தும். சாத்தாண்ட கிரியைகள் அக்கினிக்கு முன்னால் நிற்க முடியாது. அதனால் அக்கினியின் அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு சாத்தானே துரத்தும். அந்த மாதிரி ஒரு கிருபை இருக்குது. 4ஆவதாக நான் பரிசுத்த ஆவியான அடையாளத்தை 4ஆவதாக தண்ணீர். அதாவது யோவான் 4:10 சொல்லப்படும் போது, சமரியாஸ்திரிகிட்ட இயேசு பேசிகிட்டு இருக்கும்போது, ஜீவ தண்ணீரே நான் உனக்கு கொடுப்பேன். அது பரிசுத்த ஆவியானது தான். அதாவது நீ ஒரு நாள் தாகம் எடுக்காதபடிக்கு நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அவளுக்கு பலவிதமான துக்கங்களோடு தான் அந்த மத்தியான நேரத்தில் தண்ணீர் முள்ள வந்தது. அதனால் கர்த்தர் அவளோட உள்ளத்தை வாழ்க்கை அறிஞ்ச பிரகாரம் அது சொல்கிறாங்க, உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேனே, நீ என் இடத்துல கேட்டிருக்கலாம். அதே மாதிரி யோவான் 7:36, 37, 38 வாசிக்கும் போது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் உள்ளத்துலேருந்து புறப்பட்டு வருவன்னு சொல்லிட்டு, அது பரிசுத்த ஆவியானவரே குறிக்கிறது. ஜீவ தண்ணீர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குற அந்த ஒரு அபிஷேகம் தான் அந்த ஜீவ தண்ணீருங்கிறத நான் பார்க்கும்போது நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கும். அடுத்ததாக அதிலே அப்போஸ்தலர் 10:47 தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்நானம் கர்த்தர் கொடுத்தவர் கட்டளை.
பரலோகத்துக்கு போகிறத ஒரு வாசல் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தினால நீங்கள் தண்ணீர் முழுகணும்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வேதம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எஃபேசியர் 5:26 உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுகப்படும். அதாவது நாகமான தண்ணீர் முழுகி எந்திரிக்கும் போது அவனுடைய பாவ குஷ்டங்களையெல்லாம் சுத்தமாகி அவன் நல்ல ஒரு குழந்தை வம்சம் போல அவனோட சரீரம் மாறப்பட்டது, பாவங்கள் கழுகப்படுவன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 5ஆவதாக நான் பார்க்கும்போது காற்று. யோபு 38:1 காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுகிறாங்கன்னு 40:6 அதே வார்த்தை காற்றிலிருந்து அவர் பேசுனாங்க. நாகும் 1:3 காற்றின் உபயோகம் என்னன்னு பார்த்தா கர்த்தருடைய வழி, அது ரட்சிப்பின் வழி. அது நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை கூட்டிக் கொண்டு போகும். நம்ம அறியாத வழியில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரலோகத்தின் வழி, ரட்சிப்பின் வழி, மனந்திரும்பல் வழி, இதெல்லாம் பரிசுத்த ஆவியான காற்று வழியாக வெளிப்படாதோ. எத்தனையோ பரிசுத்தவான்களை இந்த மாதிரி வழியிலோட நடத்தியிருக்காங்க. அந்த நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கும் அப்படியாக வழி காமிப்பான். பரலோக வழி இதுவே வழின்னு நமக்கு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாக ரட்சிப்பின் வழி, அதாவது மனந்திரும்பலுக்கு ஏற்ற வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அடுத்ததாக முத்திரைன்னு சொல்லும்போது எஃபேசியர் 1:13 பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் எஃபேசியர் 4:30 முத்திரையான ஆவியானவரே நீ துக்கப்படுத்தாதுங்கள்னு சொல்லி அது ஒரு அடையாளம், அது ஒரு முத்திரை போட்டப்பட்டிருக்குது. நம்ம ஒரு அத்தாரிட்டி, பரலோக அத்தாரிட்டி நமக்கு கிடைச்ச மாதிரி தான். அடுத்ததாக அப்போஸ்தல ஊழியத்தின் அடையாளமாக அது இருக்கும். அந்த முத்திரை அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கும். அப்போஸ்தலர் நிறையா பேர் 5 விதமான ஊழியங்களே சொல்லப்படுகிறது. அதில் அப்போஸ்தல ஊழியம் தான் மேன்மையான. எல்லா ஊழியமும் அவங்க செய்ய முடியும். தீர்க்கதரிசன ஊழியம் செய்ய முடியும், சுவிசேஷ ஊழியம் செய்ய, போதிப்பாக சபையை நடத்துவார். எல்லா ஊழியம் அவங்களால செய்ய முடியும். சிலர் அது தீர்க்கதரிசனம் மட்டும்தான் சொல்லுவார், சிலர் சுவிசேஷம் மட்டும்தான், சிலர் சபையை மட்டும்தான் நடத்துவாங்க. அது மாதிரி 5 வித ஒருத்தர் அப்போஸ்தல ஊழியம் முத்திரையான ஆவியானவரை பற்றின இந்த அப்போஸ்தல ஊழியம் நம்ம செய்யலாம். அடுத்ததாக சுவாசம். அடுத்ததாக யோபு 32:8 சர்வ வல்லவருடைய சுவாசம் மனுஷனை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு சர்வ உள்ளவருடைய சுவாசம்தான். அதாவது உடைய சுவாசத்தை வாங்கிக்கொள்ள நம்ம மாண்டு போயிடும். அவர் தான் நமக்கு சுவாசம் கொடுத்து ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. ஆதியாகமம் 3:7 ஜீவ சுவாசம் ஆசையில் ஊதுனாங்க. இது மோகந்தரமாக மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரோட சுவாசம் தான் நம்மளை வழி நடத்தும். அந்த சுவாசம் தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்துருங்க. அது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறதாக இருக்கிறாங்க. ஆவியானவரை பற்றி இது 7 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். முதலாவது புறாவின் அடையாளம், எண்ணெயின் அடையாளம், அக்கினியின் அடையாளம், தண்ணீரின் அடையாளம், காற்றின் அடையாளம், முத்திரையின் அடையாளம், சுவாசத்தின் 7 விதமான காரியங்களை நம்ம தியானித்தோம். பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளாதவங்களாக இந்த செய்தியை கேட்குறவங்கள இருந்தேன்னா நிச்சயமாக என்னோட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. யாரோடத்தில் நமக்கு இல்லைனாக்கா அவரிடத்தில் பரிசுத்தான விரும்பி நீங்கள் கேளுங்க. அவர் நிச்சயமாக அளவில்லாமல் நம்மளை மேலே ஊற்றுவாங்க. அந்த அபிஷேகம் எனக்கு பரலோக தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம், மகிமையான காரியம். அதில் நாம் இந்த பூமியில் நமக்காக அது கொடுக்கப்பட்டு இருக்குது. அதை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றாத்தான் அதனோட ருசி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும், வழிநடத்தல் புரிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவர் நன்றியோடு துதிக்க கேட்குற அனைவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா சோத்திர ஆண்டவரே, பரலோக அனுபவத்தை அறிஞ்சு கொள்ளட்டும். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உன்னோட வழிநடத்தில் அவங்க புரிஞ்சு கொள்ளட்டும். அப்பா அவங்கள வழி நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியான நிஜமாவே பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் மேன்மையானது, மகிமையானது, உன்னதமானது, இன்பமானது, இனிமையானது. அப்பா சோத்திரம் நாங்கள் சுதந்திரிச்சு கொள்ள கர்த்தர் உதவி செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.